guys, welcome back to Priya's Talks. எப்பவுமே சப்பாத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம என்ன வேணால் யோசிக்கலாம். பட் எப்போவுமே ஐகானிக்காக இருக்கிறது என்ன அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா தான். அது மட்டும் எதையாலுமே அடிச்சுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா ரொம்ப எம்மியான பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிபி தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து சின்ன சின்ன சீக்ரெட்ஸ் கூட நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டான தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இதுக்கு நீங்கள் பேனில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி லைட்டாக சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எதுவுமே தீயக்கூடாது. இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வேகுதோ இல்லையோ, ஆனால் வெங்காயம் இப்போ நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் லேட் ஆகும் தான். இது எல்லாமே நீங்க செய்யும் போது அடுப்பு கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சு செய்யுங்க. இப்போ நம்ம சைட் பை சைட் மிக்ஸி ஜார்ல நம்ம ஃபர்ஸ்டே ஒரு 15-20 போல முந்திரி பருப்பை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, சுடு தண்ணி ஊற்றி அதை இதுல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்படியே அழகா தனியா எடுத்து வச்சு சேஃபா வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் அடுப்பு கிட்ட பாத்தீங்கன்னா வெங்காயம் லைட்டா வதங்கிட்டு இருக்கும். இப்போ இதுல நல்லா திக்கா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல பூண்டு தான் அதிகமா இருக்கணும், ஜிஞ்சர் கம்மியா தான் இருக்கணும். ஸோ பூண்டு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒரு 80% இருக்கணும், இஞ்சி ஒரு 20% தான் இருக்கணும். அப்பதான் இதோட டேஸ்ட் கரெக்டா வரும். இதை நல்லா வதக்கி தீயாம பாத்துக்கோங்க. மறக்காதீங்க, ஸ்லிம்லே வச்சு செய்யுங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதோட ராஸ்மெல் போன பிறகு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோம், இதையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வதக்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, ஸோ அவசரப்படுவோம் நம்ம எல்லாருமே. உங்ககிட்ட ஸ்மாஷர் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க பொறுமையாவே இது பண்ணிக்கோங்க. சில பேர் இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு இந்த டொமேட்டோவை பேஸ்ட் ஆக்கியே ஆட் பண்ணுவாங்க, பட் சில பேர் அப்படியே ஆட் பண்ணுவாங்க. நான் அப்படியே ஆட் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி முழுசா ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க இதை அரைச்சுமே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இதுல ஒரு 50% குக் ஆனா போதும். இப்போ இதுல 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும், கரம் மசாலாவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி யாரும் கரம் மசாலா ஆட் பண்ண மாட்டாங்க, பட் ஆட் பண்ணீங்கன்னா அதோட ஃபிளேவரும் இதுல நல்லா இருக்கும். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு தீயாம நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்பவுமே உப்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. எடுத்தோடனே நிறைய ஆட் பண்ணீங்கன்னா உப்பு கரிச்சிடும், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஆல்டர் பண்றதுக்கு நம்ம எதுனா பண்ணோம் அப்படின்னா இதோட ரெசிபி ஃபுல்லாவே சொதப்பி விட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ உப்பு மட்டும் பார்த்து லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு உப்பு அதிகமாயிடுச்சுன்னா தண்ணி ஊத்தி கூட கலக்கி விட்டலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பருப்பு ஊத்தி கலக்கி விட்டுலாம். ஆனா இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது நம்மளால. இப்போ இதுல இந்த மசாலாவோட ராஸ்மெல் போனதும் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல முந்திரி பருப்பு, அந்த முந்திரி பருப்போட கிரீமை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னால ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் கெட்டியா வேணும் அப்படின்றதுனால தண்ணி இதுல ஆட் பண்ண போறதுல, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்க இதுல தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் லைட்டா டேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த வெல்லம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க, 1 இன்ச் அளவுக்கு. இதை ஆட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. இதை மறந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், டேஸ்ட் பர்ஃபெக்டா வராது. அப்புறம் தாபா ஸ்டைல் வேற ஸ்டைல ஆகிடும். இதுவும் ஆட் பண்ண பிறகு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. தென் இதுல இப்ப நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா பட்டர் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. மினிமம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா ஒரு 2 ஸ்பூன் தான் வரும். உங்களுக்கு நீங்க அதுக்கு மேலே ஆட் பண்ணீங்கன்னாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதுல கலக்கிறதுக்கு பொறுமை இல்லாம இப்படி தட்டி தட்டி விட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு பொறுமை இருந்தா நீங்க ஸ்லோவாவே பண்ணிக்கோங்க. இப்ப நான் இங்க பன்னீர் ஃபர்ஸ்டே கியூபா கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கியூப்ஸ்ல மட்டும் ஹோல் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்ச நேரம் தண்ணியில விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டா வார்ம் வாட்டர்ல ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்து தனியா வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்பதான் அது சாஃப்டா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப வெந்துட்ட மாதிரி இருக்காது, நம்ம சாப்பிடும் போது நல்லா சூவியா இருக்காது, அதே மாதிரி ஹார்டாவும் இருக்காது, நல்லா சாஃப்டாவும் இருக்கும். இப்போ இதுல லைட்டா கொத்தமல்லிய ஸ்ப்ரிங்கிளா தூவி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபிளேவரும் தேவை. உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். என்கிட்ட இல்ல, சோ நான் இதை ஆட் பண்ணேன். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இப்போ இதுல என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஒயிட் கிரீம். இந்த மில்க் கிரீம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரிச் டேஸ்ட்ல இருக்கும், பட் இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. உங்களுக்கு தாபா ஸ்டைல்லே இந்த டேஸ்ட் வேணும் அப்படின்னா நான் சொன்னதை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே கரெக்டா ஆர்டரா ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அண்ட் அவ்வளவுதான், இது ரெடி. இப்ப நம்ம நான்காக ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? நம்ம நான் செய்ய 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு. உங்களுக்கு பட்டர் இப்பவே ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம், லேட்டரா ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். நான் சுடும் போது ஆட் பண்ணிக்கிறேன், இப்போ வேண்டாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், அப்புறம் பால் நல்லா கொஞ்சம் சூடா வச்சு இதுல ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சுக்கோங்க. பால் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணும் போது மட்டும்தான் கரெக்டான பதத்துல வரும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எடுத்தோடனே பாலை ஃபர்ஸ்டே ஊத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிச்சை பிச்சைன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களால எவ்வளவு வெயிட் போட்டு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு வெயிட் போட்டு பிசைஞ்சுக்கோங்க, இல்ல கரெக்டா வராது. அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஆக்சுவலா இது நான்கான ப்ரிப்பரேஷன் தான். அதோட ரெசிபி எல்லாமே கரெக்ட் தான். பட் ஒரே ஒரு விஷயம், எனக்கு இதை கரெக்டா நான் மாதிரியே சுட தெரியல. எனக்கு அது வராததுனால நான் சப்பாத்தியாவே சுட்டுட்டேன். பட் நான் 2 ட்ரை பண்ணேன், அது ஒழுங்கா தான் வந்துச்சு. அதுக்கு மேல என்னால ட்ரை பண்ண முடியலன்னு சொல்லி விட்டுட்டேன் நானு. எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே கரெக்ட் தான். சோ அதுல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. நீங்க வரி பண்ணாம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் தான் வேணும் அப்படின்னா வீடியோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல சப்பாத்தியே ஓகே அப்படின்னாலும் நீங்க சப்பாத்தியே திரட்டி போட்டுருங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வேலையை சீக்கிரமா முடிக்க தானே பார்ப்போம், அதுக்காக சொல்றேன். அதே மாதிரி அது கொஞ்சம் வேலை இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சப்பாத்தியே சுட்டு வச்சுட்டேன் எல்லாருக்குமே. எனக்கு வரைக்கும் 2 மட்டும் நான் மாதிரி போட்டுட்டேன் நானு. அதே மாதிரி உங்களுக்கு கார்லிக் நான் செய்யணும் அப்படின்னா கார்லிக் பவுடர் விக்கிறாங்க இல்லையா, அதை வாங்கி வீட்டுல கரெக்டா வச்சுக்கோங்க. அது நீங்க ஒரே ஒரு பாட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இது அப்பப்போ செய்யும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தனியா வீட்டுல செய்யணும்னு இருக்காதுல்ல, அதுக்காக நான் சொல்றேன், வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் எந்த ஒரு இன்கிரிடியன்ட்ஸுமே மிஸ் பண்ணாம கரெக்டா ஆட் பண்ணீங்க அப்படின்னா தாவா ஸ்டைல்ல வந்துடும் கரெக்டா. நீங்க இதை ஒரு வாட்டி வீட்டுல செஞ்சு பாருங்க, கண்டிப்பா என்ன மறக்க மாட்டீங்க நீங்க. அண்ட் அவ்வளவுதான், இதோட நம்ம டெய்லி போடுற மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.